பொல பொலவென பொழுது விடியும் போது ராஜாவின் கார் காரைக்காலை தாண்டி திருமலைராயன் பட்டினம் நோக்கி சென்று கொண்டிருந்தது. இந்த பக்கம்தானே சுந்தரேசன் ஊர் பேர் சொன்னான்? ஆ, நிரவி. காரை நிறுத்தி எதிரில் வந்த பைக்காரரிடம் கேட்டான். நிரவின்னு இங்கே ஒரு ஊர், அதோ ரைட்ல ரோடு போகுது பாருங்க, அது வழியே போனா நிரவிதான் என்று சொல்லி பைக்காரர் வேகமெடுக்க காரை வலப்பக்கமாக திருப்பினான் ராஜா. வளைந்து நெளிந்து சென்ற சாலை வழியே காரை செலுத்தினான். பாதை முடியும் இடத்தில் சட்டென ஊர் தென்பட்டது. பறந்து கிளை பரப்பிய ஆலமரத்தை சுற்றி கடைகள், தேநீர் கடை, முடித்திருத்தகம், பெட்டிக்கடை என மிகச்சிலரே நடமாடிக்கொண்டிருந்தனர். ஊர் இன்னும் முழுமையாக விழிக்கவில்லை. தேநீர் கடையில் தேநீர் வாங்கி வாசலில் இருந்த பலகையில் உட்கார்ந்தான். சூடாக தொண்டையில் இறங்கிய தேநீர் இதமாக கொஞ்சம் தெம்பாக இருந்தது. வேற எதுனா வேணுமா சார்? சூடா இட்லி இருக்கு, பரோட்டா இருக்கு. ரொம்ப தொலைவில் இருந்து வர்ற மாதிரி களைப்பா இருக்கீங்க. டீ ஆற்றியபடி கடைக்காரர் கேட்டார். வேண்டாம், டீ போதும் என்று காசை கொடுத்துவிட்டு கேட்டான். இங்க பஞ்சாபகேச ஐயர்னு. கடைக்காரர் டீ ஆற்றுவதை நிறுத்தி அவனை ஏறிட்டு பார்த்தார். ராஜாவின் சிவந்த நிறத்தையும் முகத்தையும் பார்த்தவர், ஓ, நீங்க அவங்க ஆளா? துஷ்டிக்கு வந்திருக்கீங்களா? துஷ்டியா? திடுக்கிட்டான் ராஜா. ஆமாம், ஐயரு நேற்று ராத்திரி காலமாயிட்டாரே, அதுக்கு தானே வந்திருக்கீங்க? பாவம், அவர் மகன் வரணும்னு காத்துட்ருக்காங்க. மகன் வந்துதானே எல்லா காரியமும் நடக்கணும். பரபரத்தான் ராஜா. அவர் வீடு எங்கே இருக்கு? அதோ தெற்கால சிவன் கோயில் இருக்குல்ல, அதை ஒட்டி ஒரு தெரு போகும். அதில் கடைசி வீடு, பார்த்தாலே தெரியும். சாவு வீடாச்சே, தெருவில் சனம் நிற்கும். வேகமாக காரை கிளப்பினான் ராஜா. அந்த வீடுதான், பழைய வீடு. திண்ணைக்காரை பேர்ந்து மேலே ஓடுகள் சரிந்து மூங்கில் குச்சிகள் நீட்டி கொண்டிருக்க, இற்றுப்போன தூண்களும் சுவரும் எந்த மலைக்கோ இடிந்து விழ காத்திருந்தன. வாசற்படியிலும் திண்ணையிலும் இருப்பு கொள்ளாமல் தவித்தபடி 7-8 பேர். சற்று தள்ளி டிவிஎஸ் வண்டியின் அருகில் பொறுமை இழந்த அடிக்கடி கைக்கடிகாரத்தை பார்த்தபடி கடுகடுத்த முகத்துடன் சாஸ்திரிகள். காரில் வந்து இறங்கிய ராஜாவை ஏறிட்டு பார்த்தனர். நான் சுந்தரேசன் நண்பன் என்று தயக்கத்துடன் கூற, சுந்தரேசன் வரலையா என்று காரின் உள்ளே எட்டி பார்த்தனர். உள்ளே போங்க, எப்பதான் அவன் வரப்போறான்? ராத்திரி போன உயிர் எத்தனை நேரம் போட்டு வச்சிருக்கிறது? சலிப்பான குரல்களை கடந்து மெல்லே குனிந்து உள்ளே வந்தான். வீட்டின் உட்புறம் இன்னும் மோசமாக இருந்தது. மேடும் பள்ளமுமான தரை, ஓடுகள் உடைந்து கூரை ஆங்காங்கே பொத்தல் பொத்தலாக பல்லிழித்தது. பஞ்சாபகேச ஐயரை தாழ்வாரத்தில் கிடத்தி இருந்தனர். ஒரு காலத்தில் உயரமும் பருமனுமாக இருந்திருக்க வேண்டும். சுந்தரேசனும் உயரம்தானே. அவர் இப்போது முகமெல்லாம் பஞ்சு பஞ்சாக அடர்ந்திருக்க, உள்வாங்கிய கண்களும் ஒட்டி வளர்ந்த தேகமுமாக எலும்பு கூடாக கிடந்தார். தலைமாட்டில் சுருண்டிருந்த அழுக்கு துணி மூட்டையை அசைத்தாள் ஒரு பெண். மாமி, சுந்தரேசனோட ஃப்ரெண்டாம், வந்திருக்கார் பாருங்க. மூட்டை அசைந்தது. தலையை தூக்கி இடுங்கிய கண்களால் பார்த்தாள் கல்யாணி அம்மாள். கணவரைப் போலவே சுருங்கிய மேனி, பஞ்சாக பறந்த தலை. யாரு தெரியலையே, முணுங்கலாக வந்தது குரல். நான் சுந்தரேசனோட நண்பன். நண்பன்னா கூட வேலை பார்க்குறீங்களா? ஒரு வினாடி யோசித்தவன், ஆமாமா என்றான். சுந்தரேசன் ஏன் வரல? தந்தி கிடைச்சதில்லையா? கிடைச்சிதானே நீ வந்திருக்கிற. ஃபோன் செய்தா சுவிட்ச் ஆஃப்னு வந்ததாம். ஏன் இன்னும் அவன் வரல? தொண்டையை செருமிக்கொண்டான் ராஜா. அவன் இப்போ சென்னையிலே இல்லை, ஆஃபீஸில் வடக்க ரொம்ப உள்ளடங்கிய ஊருக்கு அனுப்பியிருக்காங்க. செய்தி சொல்ல முடியலை, மொபைலில் பேச முடியல, அதான் நான் வந்தேன். அவனுக்கே ஆச்சரியமாக இருந்தது, எப்படி இத்தனை கோர்வையாக பேச முடிந்தது என்று. சற்று மௌனித்தாள் கல்யாணி. கொஞ்சம் என் கூட வர்றியா என்று கையூன்றி எழுந்தவள் கொல்லை பக்கம் நகர்ந்தாள். அவளை பின்தொடர்ந்தான் ராஜா. கொல்லைப்புறம் செடிகள் நீரின்று காய்ந்து கிடந்தன. கால் வைக்க முடியாமல் இலை சருகுகள். கிணற்றுச் சுவரில் சாய்ந்து கொண்டாள் கல்யாணி அம்மாள்.
சுந்தரேசனோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிற. சுந்தரேசன் எங்களை பற்றியும் சொல்லியிருப்பான். இங்கே நிலமை ரொம்ப மோசமாயிட்டுதுப்பா. வீட்டு பேரில் கடன் வாங்கி அடைக்க முடியாமல் மூழ்கி விட்டது. அடுத்த மாதம் காலி செய்ய சொல்லிட்டாங்க. சுந்தரேசனுக்கும் அங்கே சொற்ப சம்பளம் தானாம். அதுலேயும் வாயை கட்டி வைத்த கட்டி எங்களுக்கும் ஏதோ அனுப்புவான். போரும் பொறாமையமாக தான் இருக்கும். அவனும் தான் பாவம் என்ன செய்வான். ஏற்கனவே அரை வயிறு தான் சாப்பிடுவோம். மாமாவுக்கும் உடம்பு முடியாமல் போயிட்டுது. இப்போ 2 மாசமாக பணம் அனுப்புறதில்ல. வேலை பார்க்குற இடத்துல என்ன பிரச்சனையோ. மாமாவோட சாவுக்கு நோய் மட்டும் காரணம் இல்லைப்பா. பசி பட்னி. நாங்கள் சாப்பிட்டே 2 நாள் ஆறுது. அளவும் தெம்பில்லாமல் விசும்பினாள் கல்யாணி அம்மாள். நெஞ்சே வெடித்து விடும் போல் இருந்தது ராஜாவுக்கு. நடுங்கும் மெல்லிய விரல்களால் அவன் கையை பற்றி கொண்டாள் கல்யாணி அம்மாள். சொல்லவே சங்கடமா இருக்குப்பா. இப்போ மாமாவை கொண்டு போய் நெருப்பு வைக்க கூட கையில் 1 பைசா கிடையாதுப்பா. கல்யாணி அம்மாளின் சுருங்கிய கன்னங்களில் கண்ணீர் வழிந்தது. சுரீர் என்றது ராஜாவுக்கு. கவலைப்படாதீங்க அம்மா, நான் இருக்கேன். மாமாவுக்கு செய்ய வேண்டியதை குறைவில்லாமல் செய்திடலாம். எத்தனை செலவானாலும் பரவாயில்ல. இப்போ நடக்க வேண்டிய காரியம்தான் முக்கியம். சுந்தரேசனுக்காக காத்திருக்க வேண்டாம். ஆக வேண்டியதை பார்ப்போம். கல்யாணி அம்மாளை பதிவுடன் அணைத்தபடியே உள்ளே வந்தான் ராஜா. பணம் செலவழிக்க ஆள் ரெடி என்று தெரிந்தவுடன் பரபரப்பு ஏற்பட்டது அங்கே. அடுத்த 1 மணி நேரத்தில் யாரோ பங்காளி கொல்லி போட முன்வர பஞ்சாபகேச ஐயர் சுடுகாடு நோக்கி பயணமானார். வீடு கழுவியதும் புறப்பட தயாரான சாஸ்திரிகளை பிடித்து திண்ணையில் உட்கார வைத்தான். மறுநாள் செய்ய வேண்டிய சடங்கு என்ன என்று கேட்டு அதற்கான பணத்தை கொடுத்தான். அடுத்த நாள் சுடுகாட்டில் பால் ஊற்றி அஸ்தி சேகரித்தனர். அதன்பின் 10 நாள் காரியங்களுக்கும் முதல் நாளே பணம் கொடுத்து குறைவில்லாமல் செய்ய சொன்னான். 10ஆம் நாள் ஒன்றன் சவண்டி சுபம் என்று எல்லாவற்றுக்கும் பார்த்து பார்த்து பணம் செலவழித்தான். பக்கத்து டவுனில் காரைக்காலில் லாட்ஜில் தங்கியிருந்து தினமும் இரவு வந்து மறுநாள் சடங்குக்கு பணம் கொடுத்துவிட்டு உடனே திரும்பி விடுவான். எல்லாம் முடிந்து தங்கியிருந்த ஓரிரு உறவினர்களும் கிளம்பிவிட கல்யாணி அம்மாள் தனியாக முற்றத்து குரட்டில் உட்கார்ந்திருந்தாள். என்னம்மா, எல்லாம் குறைவில்லாமல் நடந்து முடிஞ்சிட்டுதுல என்று கேட்டபடி கல்யாணி அம்மாவின் பக்கத்தில் வந்து உட்கார்ந்தான் ராஜா. கல்யாணி அம்மாள் கண் கலங்கினாள். ஆதரவுடன் அவன் தோளை பற்றி கொண்டாள். நீ யாரோ எவரோ, சுந்தரேசன் வேற வரலையா? கையிலையும் காசு இல்லையேன்னு தவிச்சிட்டு இருந்தப்போ கடவுள் மாதிரி வந்த. எல்லாத்தையும் இழுத்து போட்டு செஞ்ச. ஒரு வாய் தண்ணீர் கூட இங்கே குடிக்கல. சுந்தரேசன் வந்திருந்தா கூட இப்படி செஞ்சிருப்பானான்னு தெரியல. நல்லா இருப்பேடா குழந்த. பகவான் உனக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டார். சற்று நெகிழ்ந்தான் ராஜா. நானும் உங்க பிள்ளைதாமா. அவன் இடத்துல இருந்து செய்ய எனக்கு உரிமை இல்லையா? அது இருக்கட்டும், மேற்கொண்டு என்ன செய்ய போறீங்க? என் கூட சென்னைக்கு வந்துடுறீங்களா? ஆமாப்பா, நான் கூட அதை தான் நினச்சேன். இனிமே இங்கே என்ன இருக்கு எனக்கு? சுந்தரேசன் திரும்பி வர்ற வரைக்கும் உங்கள் வீட்டிலையே ஒரு ஓரமாக ஒண்டிக்கிறேனே. என் வீட்லையா? நெளிந்தான் ராஜா. கொஞ்ச நாள் தானேப்பா, அப்புறம் எனக்காக ஒரு ரூம் பார்த்து கொடு. உனக்கு சுமையாக இருக்க மாட்டேன்ப்பா. அப்பளம் இடுவேன், வடாம் பிழிவேன். சென்னையில் இது மாதிரி செய்து நல்லா சம்பாதிக்கலான்னு சொல்வார். முடிஞ்ச அளவு செய்து உனக்கு உதவியாக இருப்பேன். உங்கள் பிள்ளை நான் இருக்கும்போது நீங்கள் ஏமா கஷ்டப்படணும்? அங்கே ஒரு டீசெண்டான ஹோமில் உங்களை சேர்க்க ஏற்பாடு செய்துட்டேன். ஹோம்னா ஆசிரமமா? நீங்கள் நினைக்கிற மாதிரி அநாத ஆசிரமம் இல்லைம்மா. வசதியானவங்க கூட வீட்டில் பார்த்துக்க முடியாமல் பெரியவங்களை அங்கே தான் சேர்ப்பாங்க. மாதம் மாதம் பணம் கட்டிடுவேன். உங்களுக்காக தனி ரூமு, ஃபோன், அட்டாச்டு பாத்ரூம், டிவின்னு எல்லா வசதியும் இருக்கும். சுட சுட சாப்பாடு வேலை வேலைக்கு உங்கள் ரூம் தேடி வரும். அங்கேயே கோயில், பிரார்த்தனை ஹால், பஜனை அப்படின்னு பொழுதும் நல்லா போகும். வார வாரம் மெடிக்கல் செக்கப்பும் உண்டு. அப்புறம் மாமாவோட அஸ்தியை காசியில் கங்கையில் கரைக்கவும் ஏற்பாடு செய்துட்டேன். ஹோம்லேயே உங்களை பத்திரமா காசிக்கு அழைச்சிட்டு போய் வருவாங்க. இதுக்கெல்லாம் ரொம்ப செலவாகுமே. உங்களுக்கு அந்த கவலை வேண்டாம், அது என் பொறுப்பு. ரொம்ப நல்ல மனசுப்பா உனக்கு. இதுக்கெல்லாம் பதிலுக்கு என்னால் என்ன செய்ய முடியும்? சுந்தரேசன் வந்ததும் உன்னை பற்றி சொல்லணும். எப்போ வருவான்? 2-3 மாதம் ஆயிடுமா? அது சொல்ல முடியாது, மேலேயும் ஆகலாம். சட்டென எழுந்து வெளியே வந்தான் ராஜா.
அந்த இல்லம் கல்யாணி அம்மாவுக்கு ரொம்பவும் பிடித்து போய்விட்டது. எல்லா வசதிகளுடன் கூடமாட பேசி பழக அவரையொத்த மூதாட்டிகள். காசிக்கு போய் வர குரூப்பான பயணத்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். பிடிச்சிருக்கா அம்மா? ரொம்ப பிடிச்சிருக்குப்பா. எனக்காக ரொம்ப மெனக்கெடுற. என்னால் பதிலுக்கு மனசார வாழ்த்த தான் முடியும். நல்லா இருப்ப கண்ணா. உங்கள் அப்பா அம்மா ரொம்ப கொடுத்து வச்சவங்க. இப்படி ஒரு பிள்ளை பெற்றிருக்காங்களே, எந்த குறையும் இல்லாமல் நல்லா இருப்பேடா. ராஜாவின் தலையை தொட்டு வாழ்த்தினாள். அவசரமாக கண்ணீரை துடைத்து கொண்டான் ராஜா. சரிம்மா, நான் போய் ரிஜிஸ்டரில் கையெழுத்து போட்டுட்டு வர்றேன் என்று கிளம்பினான். மேலாளர் பெரிய லெட்ஜர் புத்தகத்தை பிரித்து வைத்தார். பெயர் சொல்லுங்க. கல்யாணி அம்மா, வயது 70, கணவர் பஞ்சாபகேச ஐயர், இப்போ உயிரோடு இல்லை. ஒரே மகன் சுந்தரேசன், அவனும் இறந்துட்டான். அப்போ நீங்க யாரு? உறவினரா நண்பரா? இரண்டும் இல்லை. பார்க்க போனால் கிட்டத்தட்ட 15 நாளைக்கு முன் அவங்கள யார் எவருன்னே எனக்கு தெரியாது. மேலாளர் நிமிர்ந்தார். அப்போ எதுக்கு அவங்களுக்காக முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிட்டீங்க? கடன் சார், நன்றி கடன். புரியலையே. சொல்கிறேன் சார். 15 நாட்களுக்கு முன் சென்னையில் நானும் என் மனைவியும் என் அம்மாவோட கடை தெருவுக்கு வந்தோம். கார் கதவை திறந்து என் அம்மா 2 அடி தான் வச்சுருப்பாங்க. அப்போ அவங்கள நோக்கி ஒரு பைக் சீறிட்டு வந்தது. நான் பதறி போய் உறைஞ்சி நின்னுட்டேன். அப்போ அந்த வழியாக போன ஒரு இளைஞன் மின்னல் மாதிரி பாய்ந்து என் அம்மாவை பின்னால் தள்ளிவிட்டான். பைக் வேகமாக கடந்து போயிட்டது. எல்லாம் சில நொடியில் நடந்தது. என் அம்மா நூல் இலையில் உயிர் பிழைச்சதை உணரவே எனக்கு சில நொடிகள் ஆயிட்டது. நானும் என் மனைவியும் கீழே விழுந்த என் அம்மாவை எழுப்பி உட்கார வச்சு அவங்களுக்கு ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சதுதான் அந்த இளைஞனை பற்றின நினைவே வந்தது. அவனை போய் பாருடான்னு என் அம்மா பதறினாங்க. என் அம்மாவை தள்ளிவிட்டு காப்பாற்றின அந்த இளைஞன் தடுமாறி ரோட்டில் விழுந்து மயங்கி கிடந்தான். ரோட்டில் இருந்த கூரான கல் பின்மண்டையில் குத்துனதில் ரத்தம் ஏராளமாக வெளியேறியிருந்தது. அப்படியே அவனை தூக்கி காரில் போட்டு நர்சிங் ஹோமில் சேர்த்தோம். மனைவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு அம்மாவோட அவன் நினைவு திரும்புறதுக்காக காத்திருந்தோம். 2 மணி நேரம் கழித்து கண் விழிச்சான். மெதுவாக திக்கி திக்கி அவனை பற்றி சொன்னான். அவன் பேர் சுந்தரேசன். அப்பா பஞ்சாபகேச ஐயர், அம்மா கல்யாணி அம்மா. 2 பேரும் காரைக்கால் பக்கத்தில் நிறைவியில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். சுந்தரேசனுக்கும் இங்கே சுமாரான வேலை தான். அதுவும் இப்போ வேலை போயிட்டுது. வேற வேலை தேடிட்டுருக்கிறான். நான் அவனுக்கு ஆறுதல் சொன்னேன். நல்லபடியாக பொழைச்சி எந்திரு. அப்புறம் நானே உனக்கு நல்ல வேலை வாங்கி தாரேன். எங்கள் அம்மாவை காப்பாற்றிருக்கிற அந்த நன்றிக்காக உனக்கு எந்த உதவி வேணுனாலும் செய்ய காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அவன் கண்கலங்க என்னை பார்த்து கும்பிட்டான். டாக்டர்கிட்ட அவனை நல்லா கவனிக்கும்படி சொல்லி மருத்துவ செலவுக்கு பணத்தை கட்டிட்டு வீட்டுக்கு வந்தேன். இரவு 10 மணிக்கு ஃபோன் வந்தது. தலையில் குத்துன கல் ஆழமாக குத்துனதில் மூளை பாதிச்சு இரத்த கொலா வெடிச்சு இறந்து போயிட்டதா சொன்னாங்க. பதறி போயிட்டேன். என்னை காப்பாற்ற போய் அவன் உயிர் விட்டுட்டானேன்னு அம்மா புலம்புனாங்க. உடனே என்னை அவங்க ஊருக்கு போய் அவங்க அம்மா அப்பாவை கையோடு கூட்டிகிட்டு வந்து பிள்ளைக்கு செய்ய வேண்டிய சடங்குகளை செய்ய ஏற்பாடு பண்ணுன்னு என்னை விரட்டினாங்க. நானும் ராத்திரியே காரில் கிளம்பி பொழுது விடிய அவங்க ஊருக்கு வந்தேன். அங்கே போய் பார்த்தா பிள்ளை இறந்த அதே நேரத்தில் அப்பாவும் இறந்து கிடந்தார். அங்கே இருந்த வறுமை சூழ்நிலை என் மனசை ரொம்ப பாதிச்சிருச்சு. அதனாலேயே சுந்தரேசன் இறந்ததை அவங்க அம்மா கிட்ட சொல்லாமலேயே அவன் அப்பாவுக்கு செய்ய வேண்டியதை நானே செலவழித்து செய்ய சொன்னேன். அவன் வேலை விஷயமா வடநாடு போயிருக்கிறதா பொய் சொல்லி அவங்க அம்மாவையும் கையோடு கூட்டி வந்து உங்கள் ஹோமில் சேர்த்துட்டேன் என்று கூறி முடித்தான். மேலாளர் சிலையாக உறைந்திருந்தார். ஐயோ, பிள்ளை செத்ததே அவங்களுக்கு தெரியாதா? தெரியாது சார். அங்கே நிறவிக்கு போய் நிலைமையை பார்த்ததும் என் அம்மாவுக்கும் மனைவிக்கும் ஃபோன் செய்து விவரத்தை சொல்லி சுந்தரேசனுக்கும் அவங்க முறைப்படி இறுதிக்கடன் செய்ய ஏற்பாடு செய்ய சொல்லிட்டேன். அந்த அம்மாவுக்கு பிள்ளை இறந்த செய்தி தெரியவே வேண்டாம் சார். ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி சமாளிச்சிடுவேன். இனி அவங்களுக்கு பிள்ளையா இருந்து காப்பாத்துறது என் பொறுப்பு. மேலாளர் நெகிழ்ந்தார். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. எனக்கு என்னன்னு போயிட்டே இருக்கிற இந்த காலத்தில் ஒரு அம்மாவை தத்தெடுக்கிற பெரிய மனசு யாருக்கும் வராது சார். இதில் உங்கள் பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எழுதுங்க. 1000ல் ஒருத்தர் சார் நீங்கள் என்று பாராட்டினார்.
ராஜா எழுத மேலாளர் அதிர்ந்தார். என்ன சார், உங்கள் பேர் ராஜா முகமது இக்பால்னு எழுதுறீங்க? நீங்கள் முஸ்லீமா? ஆமாம். அதனால் என்ன? நீங்கள் முஸ்லீம், அவங்க ஹிந்து பிராமின். நீங்கள் எப்படி சார் அவங்கள அம்மா? தடுத்தான் ராஜா. அன்னைக்கு புயல் மாதிரி வந்து என் அம்மாவை காப்பாத்தினானே சுந்தரேசன், அப்போ அவன் எங்கள் அம்மா என்ன மதம் என்ன ஜாதின்னு பார்த்துட்டா ஓடி வந்து காப்பாத்தினா? ஒரு அம்மாவை காப்பாற்றணுங்கிற வெறி மட்டும்தானே அவனை ஓடி வர வச்சது. நர்சிங் ஹோமில் கண் விழிச்சதும் அவன் கேட்ட முதல் கேள்வியே அம்மா நல்லா இருக்காங்களா, அவங்களுக்கு அடி ஒன்றும் படலையேன்னு தான் கேட்டான். அவன் பார்க்காத பேதத்தை நான் ஏன் சார் பார்க்கணும்? உலகத்திலேயே அம்மாங்கிற சொல்லுக்கு ஜாதி மதம் இனம் எதுவும் கிடையாது சார். அதுக்கு ஒரே அர்த்தம் அன்புதான் சார். எங்கள் அம்மாவுக்கு உயிர் கொடுத்த அவனுக்கு நான் செய்ய வேண்டிய காணிக்கை கடைசி வரை அவனோட அம்மாவை பாதுகாக்கிறது தான் சார். வரேன் சார், எங்கள் அம்மாவை நல்லா பார்த்துக்குங்க. சிரித்தபடி வெளியேறினான் ராஜா. கை கும்பிட்டபடி எழுந்து விடை கொடுத்தார் மேலாளர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கதை கருவூலம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.